ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொன்னா மட்டும் போதுமா? நம்ம கதையோடைய டாபிக் என்ன அல்லது டைட்டில் என்ன அப்படின்றது தெரிஞ்சா தான் நம்ம கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா என்னன்றதே நம்மளால சொல்லத் தோணும். சரி வாங்க, அப்படியாப்பட்ட கதை தான் இருக்கு. இன்னொன்னு, நம்ம இந்த கதைக்காக இப்போ 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். சரி, அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ற கதை வேல்யூவான கதையா இருந்தா மட்டும் தான் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். சரி, இது வேல்யூவான கதையா என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வாங்க, ஃபர்ஸ்ட்டு நம்ம கதையில கதாபாத்திரங்கள பார்ப்போம். ஒரு அம்மா, ஒரு பையன். சரி, இப்ப இந்த அம்மா, பையன் எல்லாம் பண்ணாங்க. இந்த அம்மா வந்து இந்த பையன பெத்தெடுக்கல. புரியுதுங்களா? இந்த பையன் வந்து அந்த அம்மா ஒரு வாடகை தாய் தான். இந்த அம்மாவுக்கு கணவர் இல்ல. அதே மாரி இந்த பையனுக்கும் அப்பா, அம்மா என்பது இல்ல. இந்த பையன வந்து இந்த பெண்மணி தத்தெடுத்து வளர்க்குறாங்க, ரொம்ப வசதியா இருந்த காரணத்தினால. சரி, இப்படி என்ன தத்தெடுக்குறாங்க? எதுக்கு தத்தெடுக்குறாங்க? ஆனா, இவங்க என்ன எண்ணத்தில தத்தெடுக்குறாங்க? அதே மாரி நம்ம பையன் என்ன எண்ணத்தில அவங்க கிட்ட பழகுறான்? அப்படின்ற ஒரு கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேல்யூவான கதையா தான் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா? சரி, நம்ம கதையில பையன், அம்மா. சும்மா அதாவது அம்மான்றத நம்ம பெண்மணின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பையன், ஒரு பெண். ஒ சரி, இப்ப என்னன்னா, இந்த பையன், பெண் என்ன பண்றாங்க? இந்த பையனுடைய அம்மா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க. இப்படி இவங்க கோடீஸ்வரங்களா இருக்கிற ஒரு காரணத்தினால, இவங்களுக்கு கணவர் எதுவுமே இல்ல. ஏன்னா, இவங்களுக்கு கல்யாணம் பண்றதுல மிகப்பெரிய விருப்பமும் இல்ல. அதனால இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. ஆனா, நம்மள பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆண் வேணும். அது நம்ம கல்யாணம் பண்ணி, குழந்தை பெத்து, அத நம்ம வந்து பெரிய ஆள் ஆக்கணுன்றது நம்மளால முடியாத காரியம். ஏன்னா, நமக்கான வேலைகள் அதிகமா இருக்கு. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் யோசிக்கிறாங்க, ஒரு பையன நம்ம தத்தெடுத்துப்போம் அப்படின்ட்டு. தத்தெடுத்துப்போன்னு யோசிக்கும்போது தான், யார தத்தெடுக்கிறது? எப்படி தத்தெடுக்கிறது? அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரியுது, இவங்களுக்கு தெரிஞ்ச ஹோம் ஒண்ணு இருக்கு. அந்த ஹோம்ல போயிட்டு அவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி, "எனக்கு ஒரு பையன் வேணும். பையன் போல்டா இருக்கணும். பையன் போல்டா இருக்கணும். என்ன பாதுகாக்கிற மாரி இருக்கணும்." அப்படின்ட்டு. அப்பதான் காமிக்கிறாங்க இந்த பையன. அப்ப இந்த பையனுக்கு 18 வயசு ஆகுது. ஸோ, கை குழந்தையான பையன வந்து இவங்க தத்தெடுக்கல. இவங்க நல்ல ஒரு வயதான ஒரு பையன தான் தத்தெடுக்குறாங்க. வயதான பையன தத்தெடுக்கும்போது தான் தெரிய வருது, இந்த மாரியான பையன் தான் நம்மள பாதுகாப்பா பார்த்துப்பான். நமக்கு ஒரு பாடி கார்டா இருப்பான். இன்னொன்னு, இவங்களோட ரெக்வயர்மெண்ட் ஆள் பார்க்க நீட்டா இருக்கணும், டீசென்ட்டா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும். அதே மாரி நல்லா உடம்பு வந்து வாட்ட சாட்டமா இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் இவங்களுடைய எண்ணம். சரி, இப்ப நம்ம இந்த பையன தத்தெடுக்கலாம்னு நெனைக்கிறாங்க. தத்தெடுக்குறாங்க. சரி, தத்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, இந்த பையன் பெண் விஷயத்துல கொஞ்சம் வீக்கான பையன் அப்படின்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையனுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான பெண் பழக்கவழக்கங்களே கிடையாது. ஏன்னா, இவன் இவ்வளோ நாளா ஹோம்ல இருந்த ஒரு காரணத்தினால. சரி, இவன் இவ்வளோ நாளா ஹோம்ல இருந்ததுனால எந்த பெண் பழக்கவழக்கமும் இல்ல. அதனால இவன் நம்மக்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துருவானோ என்னமோன்ற மாரியான ஒரு பயம் இவங்களுக்கு இருக்கு. ஆனா, அவன் அவங்ககிட்டலாம் அப்படி எதுவுமே நடந்துக்கல. இவங்கள இந்த பையன சுத்தி உள்ள நபர்கள் சொன்னத வச்சு அவங்க நெனச்சுக்கிறாங்க. சரி, இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட இந்த பையன கூட்டு போறாங்க. கூட்டு போயி, இந்த மாரி இந்த பையன நான் தத்தெடுத்திருக்கேன். இந்த பையன் வந்து இந்த மாரி சுத்தி இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க. இது என்ன? இத எப்படி நம்ம சரி பண்றதுன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் நம்ம சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சொல்றாங்க, "இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது மேம். ஸோ, இத ஈஸியா சரி பண்ணிடலாம். இத நம்ம எப்படி சரி பண்ணாலும், இந்த பையனுக்குன்னு ஒரு துணை வந்து கண்டிப்பா தேவை. துணைனா, இவனுக்குன்னு ஒரு டைம் இது. இந்த டைம்ல இவனுக்கு இந்த விஷயம் பண்ணா தான், இவன் கொஞ்சம் ரிலாக்ஸாவும், உங்கள பாதுகாப்பாவும் பார்த்துப்பான். இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பொண்ண வந்து செட் பண்ணுங்கன்ற மாரி சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது, இவங்க அம்மா ஃபர்ஸ்ட்டு என்ன யோசிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? நம்ம எவ்வளோ பெரிய ஆளு? நம்ம வந்து கேவலமா இருக்கு இந்த விஷயம். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குன்ற மாரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும்போதும்,
இவங்களுக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருது. இந்த பையன் ரொம்ப பாதுகாப்பாகவும் அன்பாகவும் இருக்கிறான்ட்டு. சரி ஏதோ ஒன்று செட் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இதை போய் 2, 3 பேர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி என் பையனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ தேவைப்படுது. அதை போய் யாருக்கிட்ட போய் நான் கேட்குறதுன்னு தெரியல. இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சரி அதனால் நீங்களே ஏதாவது வாய்ப்பு இருந்தால் இது பண்ணி விடுங்க. யாராவது கொஞ்சம் அனுப்பி விடுங்க. இதுக்கான எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் நான் பண்ணுறதுக்கு தயார். என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவ்வளவும் பார்த்தும் அவங்களுக்கு எந்த ஒரு பொண்ணும் கிடைக்கல. இந்த பையனும் போக போக இவங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக நடக்கும்போது, இந்த பையனுக்கு வந்து போக போக இவங்க மேலே ஒரு கண் ஏற்படுது. என்னன்னா, இவனுடைய மைண்ட் செட் என்னது? நம்மளுடைய அம்மா வந்து இவங்க கிடையாது. நம்மளே இவங்க தான் தத்தெடுத்துருக்காங்க. ஸோ, இவங்க வந்து நமக்கு யாரோ ஒரு ஆள் மாரி. இன்னொன்னு இவங்களுக்கும் கணவர் இல்ல. நமக்கும் மனைவி என்பது இல்ல. அப்படின்ற மாரி இவன் ஒரு பேட் திங்கிங் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிறான். பட் அது வந்து ப்ராக்டிகாலிட்டி கிடையாது. சரி இப்ப இந்த அம்மா வந்து அவங்களும் பார்த்து பார்த்து ரொம்ப நொந்து போய் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்மணி வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரவங்க. அதனால் மிகப்பெரிய கோடீஸ்வரவங்க எப்படி இருப்பாங்க? அப்பப்போ ஒருத்தவங்க கூட போய் சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க வந்து அப்பப்போ ஒருத்தவங்க கூட போய் சந்தோஷமாக இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கே ஒரு கில்ட் ஃபீல் ஏற்படுது. நம்ம போய் வேற ஒருத்தவங்க கூட சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் நம்ம பையன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கானே, நம்ம பையனுக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்க மாட்டாங்களா? சாரி அம்மான்றேன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு பெண் கிடைக்க மாட்டாங்களா? ஆனா, இப்ப நம்மளே நம்ம பையன்கிட்ட போயி இத கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கு. பேசாம அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன யோசிக்கிறாங்கன்னா, பேசாம நம்மளே வந்து நம்ம பையன்கிட்ட போயி இந்த மாரி, "உனக்கு இந்த மாரியான ஒரு இது இருக்குன்றது எனக்கு தெரியும். நானும் அப்படிதான். சரி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாமான்னு கேட்கலான்ற" மாரியான ஒரு திங்கிங்லாம் இவங்களுக்கு வருது. ஏன்னா இவங்களோட கருத்தும், இந்த பையன் நம்ம ஒண்ணும் பெத்த பையன் இல்லையே! யாரோ ஒரு ஆள் மாரி தானே! நம்ம யாரோ ஒரு ஆள் கிட்ட போயி சந்தோஷமா இருக்கும்போது, இந்த பையன்கிட்ட போய் சந்தோஷமா இருக்கக்கூடாதான்னு நெனைக்கிறாங்க. இப்படி இவங்க நெனச்சாலும் அவங்களுக்கு இடிக்குது. நம்ம அவங்ககிட்ட அதாவது அந்த ஆசிரமத்தில சொல்லி என்னன்னு கூப்பிட்டு வந்தோம். நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு தானே கூப்பிட்டு வந்தோம். இன்னொன்னு நம்மளுடைய சந்தோஷத்துக்காக அந்த பையன்கிட்ட போனா, நாளைக்கு அந்த பையன வந்து நம்ம ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தரும்போது, நம்ம என்ன மூஞ்சோட போய் கல்யாணம் பண்ணி தர்றது? அது அந்த பெண்ண வந்து நம்ம ஏமாத்துற மாரி ஆயிரும். ஆனா இது ரொம்ப தப்பு அப்படின்னு நெனைக்கும்போது தான், இவங்க மைண்ட் வைஸ்ன்னு நெனச்சு கொஞ்சம் பொறுமையா பேசும்போது, இந்த பையன் எல்லாத்தையும் சைட்லேருந்து கேட்டுடுறான். அப்படி கேட்கும்போது இந்த பையன் இவனுக்கு ஒரு ஆசை வந்துடுது. சரி, இது வந்து அம்மாவே வந்து ஆசைப்படுறாங்கன்ற மாரி. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் போய் அவங்க அம்மாட்ட என்ன கேட்குறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்படின்ற ஒரு கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தெரிஞ்சா அல்லது 2வது பார்ட் வேணும்னா நம்ம வீடியோவ லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. பார்ட் 2 வரும். பார்ட் 2ல என்ன இருக்கும்ன்றத சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த அம்மாவும் பையனும் இணைஞ்சிடுறாங்க. அது எப்படி இணையிறாங்க? இணைஞ்சதுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள் வருது? என்னென்ன சண்டைகள் வருது? இந்த உறவே வேணான்னு லாஸ்ட்ல நெனைக்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்ட் 2. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.